அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். PHP அண்ட் SQL அப்படிங்கிற கோர்ஸில் நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது எப்படி பயன்படுத்துறது, இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இந்த லேப் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பின்னாடி செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சிஸ்டத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்னா ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி இருக்கிறதுனால நான் ஸ்டார்ட்டில் போயிட்டு அந்த எக்ஸாம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டாலில் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. அதாவது அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கேயும் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நேராக நம்ம குரோம் ப்ரௌசருக்கு போய்க்கோங்க. குரோம் ப்ரௌசர்லேயே இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிங்க. ஸோ என்ட்ரு அடித்த உடனே ஸோ அங்கே ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிற அந்த ப்ரோக்ராம்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்காக. ஸோ அதனால் ஸ்டார்ட்டில் போயிட்டு நோட் பேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலில் முதல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல lab3.php அப்படின்னு கொடுக்குறேன். lab3.php அண்ட் அகைன் எந்த ஃபோல்டரில் கொடுக்கணும், எக்ஸாம்பிள் கஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். lab3.php இதில் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இங்கே இந்த இடத்துக்கு அகைன் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் அப்படின்னு பண்ணிங்கன்னா ஸோ அந்த lab3.php அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல எந்த அவுட்புட்டுமே கிடையாது, ஏன்னா நம்ம இன்னும் ப்ரோக்ராம் எழுதவே ஆரம்பிக்கல. ஸோ இந்த செட்டப்பை முதல்ல உருவாக்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரே டைமில் ரெண்டு இதையுமே ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடில் இந்த சைடில் வச்சுக்கிறேன் ஜஸ்ட்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு நம்ம வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 18க்கு மேலே இருந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக நம்ம வெளியே ஒரு மழை பெய்யுது அப்படின்னா ஸோ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குடையை எடுத்துகிட்டு போகணும். அப்போது மழை பெய்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை தான் நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கண்டிஷனை எப்படி ப்ரோக்ராமிங் மூலிமா நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். உதாரணமாக இப்போது என்கிட்ட ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போடுறோம் சரியா. ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 18 அப்படிங்கிற நம்பரை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வயது 18க்கு மேலே இருந்தால் நீ என்னது எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வரணும். இப்போ உதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ எக்கோ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நினச்சிரோம் யூ கேன் ஓட் அப்படின்னு போடுறேன் சரியா. யூ கேன் ஓட் அப்படின்னு போடுறேன் சரியா. போட்டுட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ண இங்கே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணும்போது என்ன ஆகுது, சாரி அதுக்கு முன்னாடி மேலே என்ன பண்ணணும், PHPன்னு போடணும். இதுலேயும் போடணும், இதில் எப்படி போடணும் சரியா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ரீலோட் பண்ணுறோம். யூ கேன் ஓட் அப்படின்னு வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த யூ கேன் ஓட்டுன்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க 18க்கு மேலே இருந்தால் அப்போ என்ன சொல்கிறோம், இஃப் அப்படின்னு ஒரு இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். இந்த இஃப் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 18 அல்லது 18க்கு மேலே இருந்தால் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த இதுக்கு அதுதான் இப்படி தான் சொல்லணும் சரியா. அப்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னென்னா நம்ம ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி. இந்த கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன செய்யறோம்னா நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் ரீலோட் பண்ணும்போது அதே சேம் அவுட்புட் தான் சரியா. இன்கேஸ் இந்த இடத்துல 18க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இங்கே 10 அப்படின்னு மாற்றுங்க சரியா. மாற்றிட்டு சேவ் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இதில் ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. காரணம் என்ன சொல்லியிருக்கோம், ஏஜ் 18க்கு மேலே இருந்தால் மட்டும் யூ கேன் ஓட்டுன்னு சொல்லு. சரி, 18 வயசுக்கு மேலே இல்லை, அது அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். எல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இதே மாதிரி தான் போடுறீங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், எக்கோ அப்படின்னு போட்டுட்டு நாட் எலிஜிபிள் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்ல வைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும், முதல்ல உள்ளே வரும் ஏஜ் 18க்கு மேலே இருக்கா, ஏஜுங்கிற வேரியபிளில் 18 விட அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்போ 18 விட அதிகமாக இல்லை. அப்போ என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், நாட் எலிஜிபிள்னு டிஸ்பிளே ஆகிடும்.
இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா நாட் எலிஜிபிள். அப்போது நீங்கள் என்ன நம்பர் இந்த வேரியபிளில் அசைன் ஆகுதோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் இதோடைய மிகப்பெரிய பெனிஃபிட். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை ஸோ இன்னொரு மெத்தட்லேயே நம்ம பயன்படுத்த முடியும். இதோட சின்டெக்ஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் எடுத்து விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இதையும் எடுத்து விட்டுருங்க. அண்ட் அகெயின் இதை எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்கே பிஹெச்பின்னு போடணும். அண்ட் அகெயின் இதில் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பிஹெச்பி இப்படி க்ளோஸ் பண்ணணும், இப்படி போட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் இதுலேயும் பிஹெச்பி அண்ட் அகெயின் எல்ஸ் இந்த மாதிரி போடணும். சரியா? இப்படி போட்டுக்கலாம். சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த எக்கோ அப்படிங்கிற வேர்டு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணனா எலிஜிபிள் டு vote அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். இந்த மெத்தட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? சின்டெக்ஸ் எரர் அதாவது முக்கியமாக இன்னொன்று போடணும். என்னென்னா ஃபைனலாக பிஹெச்பி எண்ட் இஃப் அப்படின்னு ஒரு வேர்டையும் நம்ம சேர்க்கணும் இதில் புதுசாக. இவ்வளோதாங்க. இதுதான் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். நல்லா பாருங்கள். திருப்பி வந்து நான் காட்டுறேன். எலிஜிபிள் டு ஓட்டுன்னு வந்துருச்சா? இப்போ பாருங்கள் 10ன்னு போடுங்க. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மெத்தட். எப்படின்னா நல்லா எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள் டு ஓட்டு, அப்படி இல்லைன்னா நாட் எலிஜிபிள். ஸோ இதுக்கு முந்தின ப்ரோக்ராமையும் இந்த ப்ரோக்ராமையும் நீங்கள் ரீவைன் நோட் பண்ணிக்கிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் என்ன அலைன்மெண்ட்னாலும் பண்ணலாம். இப்போ உதாரணமாக H1 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரீலோட் நாட் எலிஜிபிளாக இருக்குது. அண்ட் அகெயின் இதில் வந்து நம்ம 20ன்னு மாற்றுறேன். சேவ் பண்ணிட்டேன். திருப்பி ரன் பண்ணுறேன். என்ன ஆகுது? எலிஜிபிள் டு ஓட். இதே நீங்கள் 10ன்னு போடுங்க. ரீலோட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்படியும் நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே. இப்போது அதே lab3 அப்படிங்கிற அந்த ஃபைலில் ஏற்கனவே இருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த மாதிரி ஒரு டைப் பண்ணுறேன். $avg marks equal to 80. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆவரேஜ் மார்க் வந்து 80க்கு மேலே இருந்தால் அவங்கள வந்து ஏ கிரேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்படின்னா எப்படி எழுதுவாங்கன்னா இஃப் $avg marks is greater than or equal to 80 அல்லது 80க்கு மேலே இருந்தால் அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏ கிரேட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன பண்ணலாம்னா 2 விதமாக எழுதலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு எக்கோ அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும் ஏ கிரேட் அப்படின்னு போடலாம். சரியா? இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டு ரன் பண்ணுங்க. சரியா? வெயிட். இப்போ இந்த இடத்துல ரீலோட் பண்ணுங்க. என்னாச்சு? ஏ கிரேட் வந்துருச்சு. ஏன்னா 80க்கு மேலே இருக்குது அதனால். ஓகேவா? சரி. அதே இது இந்த சிம்பிள் இல்லைனாலும் இது ஒர்க் ஆகும். சரியா? இப்போ பாருங்கள். இப்படி சேவ் பண்ணிட்டேன். ரீலோட் பண்ணுறேன். அதே சேம் அவுட்புட் தான். எதுக்காக அப்படின்னா அதாவது இதுக்கு கீழே இப்படி போடுறதுக்கான காரணம் என்னென்னா ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்து கீழே 2-3 வேலை அதனால் நடக்கணும் அப்படின்னா அந்த சிம்பிள் கண்டிப்பாக இதே எக்கோவில் அன்கேஸ் இந்த மாதிரி இன்னொரு வேர்டும் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த சிம்பிளை பயன்படுத்தி ஆகணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் பண்ணுங்கள். ஏ கிரேட் வெல்கம் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் இதுக்கு கீழே 2 லைன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சிம்பிளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். சரியா? இதே தானே இன்னொரு மெத்தட்லேயும் சொன்னேன். என்ன சொன்னேன்? இதே சேம் டெக்னிக்கு இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இப்படி போட்டுக்கோங்க. பிஹெச்பி இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்படி சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இதை டெலிட் பண்ணிவிடுங்க. எக்கோ டெலிட் பண்ணிவிடுங்க. ஏ கிரேடுன்னு போட்டுக்கோங்க. இதையும் டெலிட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேங்க ஏ கிரேடா. அப்போது ஆவரேஜ் வந்து 80க்கு மேலே இருந்தால் சரியா இந்த இடத்துல ஒரு சிம்பிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. இப்போ என்ன செய்யணும்? அதே மாதிரி பிஹெச்பி எல்ஸ் அப்படின்னு போட்டு எல்ஸ் கூட இப்போ தேவையில்லை. இப்போ டேரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் endif அப்படின்னு போட்டுடுறோம். தட்ஸ் ஆல். இப்போ என்ன நடக்குது? ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான். என்ன பண்ணுறோன்னா
ஒருத்தவங்களுடைய ஆவரேஜ் மார்க் வந்து 8க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஏ கிரேட் அப்படின்னு சொல்லணும், ஒரு வேர்டு வரணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கோங்க, ஆவரேஜ் மார்க் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணி வச்சிடுறேன். இஃப் $avg மார்க் சரியா இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சரியா ஏ கிரேட் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சாச்சு, ரன் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ஏ கிரேடு அப்படின்னு தர்றேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் என்ன செய்யறேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். சரியா, அல்லது ஃபைலில் போய் சேவ் கொடுக்கறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட். அண்ட் அகெயின் ஒருவேளை இதே மெத்தடை நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றணும், ஏ கிரேடுங்கிறத கலர்ஃபுல்லாக வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு கோடு எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க, ஸ்பேன் ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த மாதிரிலாம் சில வேர்ட்ஸ்லாம் எழுதணும். கலர் போட்டு ப்ளூ அப்படின்னு போட்டுட்டு திருப்பி ஒரு சிங்கிள் கோட்டு அண்ட் அகைன் இதில் ஒரு க்ளோஸு. சரியா, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பேன் அப்படின்னு கொடுக்கணும். சரியா, இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ கிரேட் அப்படிங்கிறது வந்து ப்ளூ கலரில் மாறும். இப்போ பாருங்கள், ரீலோட் பண்ணுறேன், மாறிடுச்சா? ஸோ இதான் ஒரு மெத்தட். இதான் HTML நம்ம யூஸ் பண்ணி நம்ம மாற்றக்கூடிய மெத்தட். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இப்படி இந்த எக்கோங்கிற வேர்டு யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இதை சொல்லித்தரேன். எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த இடத்துல சிம்பிளை போட்டுக்கோங்க. முதல்ல இந்த PHPங்கிறத முதல்ல இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இங்கே ஒரு PHP போடணும் அண்ட் அகெயின் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்கோங்கிற வேர்டு தேவையில்லை அண்ட் அகெயின் இதுவும் தேவையில்லை. அண்ட் அகெயின் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டு PHP அப்படின்னு போட்டுட்டு endif அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வெரி வெரி சிம்பிள். இப்போ என்ன ஆகுது, அதே சேம் அவுட்புட் தான். சரியா, பட் என்னது நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம், ரெட் வந்துருச்சா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இன்கேஸ் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் பழைய மெத்தடுக்கு வரேன், எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே இருக்கட்டும். சரி, ஒருவேளை அவங்களுடைய மார்க் வந்து 60 to 80 இருந்தால் அவங்கள வந்து பி கிரேட் அப்படின்னு சொல்லு. 60 to 80 இருந்தால் அவங்கள என்ன சொல்லணும், பி கிரேட் அப்படின்னு சொல்லணும். அப்போது மொதல் கண்டிஷன் என்ன, இஃப் $abg மார்க் வந்து இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்தால் அவங்கள என்ன சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன எழுதணும், பழைய மெத்தடு போட்டுட்டு என்ன செய்யணும், ஏ கிரேட் அப்படின்னு போடணும். ஒருவேளை அவங்க மார்க் வந்து என்னவா இல்லை, அவங்களுடைய மார்க் வந்து 60 இருக்குது அப்படின்னா அப்போ உடனே என்ன செய்யணும், இன்னொரு கண்டிஷன் எழுதணும். ஆவரேஜ் மார்க் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால். சரியா, அதாவது முதல்ல 80க்கு மேலே இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் வந்து 60க்கு மேலே இருக்கான்னு பார்க்குறோம். அப்போ 60க்கு மேலே இருந்தால் அவங்களை என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிரேட் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு கண்டிஷன். அடுத்தது இதுக்கு தான் அந்த எல்சிஃப் அப்படின்னு பயன்படுத்துறது. ஒருவேளை அந்த மார்க் வந்து 50க்கு மேலே இருந்தால் அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்னா சி கிரேட் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன எழுதணும், சி கிரேட் அப்படின்னு போடணும். இந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ஏ கிரேட் வந்துருச்சா? இப்போ அதே வந்து 15 போடுங்க, சி கிரேட் வந்துருச்சா? ஓகே, அதே வந்து நீங்கள் 65ன்னு போடுங்க. இதுதான். ஸோ இது வந்து எல்சி பயன்படுத்தக்கூடிய மெத்தட். அதே மாதிரி எதுக்காக இந்த சிம்பிள் இப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு லைன், இது கீழே ஒரு கண்டிஷன் தான் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த லைன் தேவையில்லை. சரியா, ஒருவேளை மல்டிபிள் லைன்ஸ் வருது, நான் எக்கோ ஏ கிரேடு இது கீழே இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த சிம்பிள் பயன்படுத்தி ஆகணும். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறோம், அகெயின் ரீலோட் பண்ணுறோம். வந்துருச்சா? பி கிரேடு தான் வருது. இங்கே என்ன செய்யறோம், நம்பரை மாற்றுங்க, 19 மாற்றுங்க அண்ட் அகெயின் ரீலோட், ஏ கிரேடு வெல்கம் அப்படின்னு வருது. இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு லைன் இருந்தால் இது அவசியம் இல்லை, டைரெக்டாகவே என்ன செஞ்சுக்க முடியும், இப்படி போட்டுக்க முடியும். ஓகே, சேவ் பண்ணியாச்சு, சேம் அவுட்புட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து இஃப் எல்சிஃப் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். அண்ட் ஃபைனலாக எல்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கேயே நீங்கள் கண்டிஷன் எழுதிக்கலாம், எக்கோ நோ கிரேட். ஸோ இது கீழே அதாவது 50க்கு இப்போ 50 வரைக்கும் போட்டாச்சு. இப்போ ஒருவேளை அவன் வந்து 40 எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன வரும், நோ கிரேடுன்னு வரும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால்
கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். இனி அடுத்த லூப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம சந்திப்போம்.